யார்? என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை மீட்பதற்காக வந்தவர். மேலால் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு ஆற்றலை தருவதற்காக வந்தவர். இவர் யார்? இந்த உலக வாழ்க்கையிலே என்னை பாவத்தை மேற்கொள்கின்ற ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழுவதற்கு உதவி செய்வதற்காக வந்தவர். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில், நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. வாசிங்க, யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அடுத்த வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆமா, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்கிறார்? நான் பாவத்தை மேற்கொண்டு வாழும்படியான ஒரு ஆற்றலை எனக்கு தருகிறார். அந்த ஆற்றலை எந்த வழியிலே தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் வழியாக தருகிறார். அன்பானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியராகிய கடவுள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன உதவி செய்வார்? அவர் எனக்கு என்ன உதவி செய்வார் என்றால், நான் இந்த உலக வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்வார். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பல வேளைகளில் நமக்கு நம்மளையே கோபம் வரும். எப்ப தெரியுமா? ஏதாவது ஒரு தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்போம். நமக்கே நம்ம மேல கோபம் வரும். என்னடா இது, என்ன பார்த்தாலும் என்னால இந்த தப்புல இருந்து மீள முடியலையே. சிலர் அடிக்கடி கோபப்படுவாங்கன்னு வைங்க. கோபமே வராத யாராவது இங்க இருக்கீங்களா? எனக்கு கோபமே வராது சார், நான் சார்ந்த சொருபின்னு யாராவது இருக்கீங்களா? எல்லாம் கோபம் இல்லை. கோபம் தான் என்ன பண்ணுவோம்? கடுமையான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துவோம். கொஞ்சம் பொறுத்து நமக்கே சங்கடமாக இருக்கும். இவ்வளவு காட்டமா பேசி இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கூட சாஃப்டா பேசி இருக்கலாம். எங்க தொடங்கும் இந்த கோபம்? வீட்டுக்குள்ளதான் தொடங்கும், புருஷ மனைவிக்குள்ளதான் தொடங்கும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளதான் தொடங்கும். வீட்டுக்குள்ள தொடங்கி வெளியே போகும், ஊர்ல போகும், வேலை ஸ்தலத்துக்கு போகும், இன்னும் போகாது. நமக்கே சங்கடமா இருக்காடா, இவ்வளவு தீவிரமா பேசி இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் என்னை அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்போம். ஆனா அடுத்த நாள் திரும்பவும் என்ன ஆயிரும்? அதே நிலைமைதான். பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி திரும்ப பழைய நிலைமைதான். சரி, இதுக்கு விடுதலை ஏதாவது உண்டா? இதுல தப்புறதுக்கு வழி இருக்குதா? வழி இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பாருப்பா, இந்த பாவத்தை எல்லாம் மேற்கொள்ளுகிற காரியம் உன்னுடைய சொந்த முயற்சியினால முடியாது. நீ விரும்பணும். எப்படி? இந்த தவறை, இந்த பாவத்தை, இந்த கோபத்தை, இந்த எரிச்சலை, இந்த இச்சையை, இந்த ஹீரோ வொர்ஷிப்பை, இதெல்லாம் விட்டு மாறி நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் நீ விரும்பணும். விரும்பிட்டு என்கிட்ட கேளு, நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன். அவர் உனக்குள்ள வந்துட்டார்னு வையே, நீ இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழலாம். நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை உங்களிடத்தில் சொன்னேன். மனிதன் உடல் அளவிலே ஆற்றலை பெறுவதற்காக எப்படி உணவை உண்கிறானோ, அதை விட அதிகமாக ஆன்மாவிலே ஆற்றலை பெறுவதற்காக ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. யாருக்கு இந்த ஆவியானவர் கிடைப்பார்? கேட்கிற எல்லாருக்கும் அவர் கிடைப்பார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். யாரு? கேட்கிறவன் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவரைத்தான். கேட்டு பாருங்கள். எல்லா வருஷம் 31வது
12வது மாசம் 31வது நாள் வரும்போது டிசம்பர் கடைசி நாள்ல ஆலயத்துல அந்த நடுநிசி ஆராதனையும் ஒண்ணு நடக்கல. அப்படி நடக்கும்போது புதவர் சொல்லுவாங்க, கடந்த ஆண்டிலிருந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டிலே ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி சொல்லும்போது யாரு அதிகமா இந்த தீர்மானங்களை எடுப்பாங்க தெரியுமா? யாரு? வாலிப பிள்ளைகள் நிறைய தீர்மானம் மனசுல எடுப்பாங்க. இனிமே நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது, இனிமே நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, இனிமே என் வீட்டு பாடங்களை எல்லாம் ஒழுங்கா படிக்கணும், இனிமே இந்த செல்போனை சதா பார்த்துட்டே இருக்கக்கூடாது, எப்ப பார்த்தாலும் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்க கூடாது. இப்படி எல்லாம் தீர்மானம் எடுப்பாங்க. எடுத்திருக்கீங்களா? ஆமா. ஆனா அது கடைசி வரை போச்சுன்னா ஜனவரி மாசத்தை தாண்டிட்டா ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நாம் நம்முடைய சொந்த முயற்சியினால் அதை மேற்கொள்ள முயற்சி செய்கிறோம், முடியாது. ஒரு உதவி நமக்கு தேவை. அந்த உதவிதான் பரிசுத்த ஆவியானவர். நீ ஒரு நல்ல தீர்மானத்தை செய்து, ஆண்டவரே எனக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வருது ஆண்டவரே, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறேன் ஆண்டவரே, இந்த குணத்தை என்னை விட்டு மாத்துங்க ஆண்டவரே என்று காலையில எழும்பும்போது நீ ஆண்டவருடைய ஜெபம் பண்ணு. காலையில் எழும்பும்போது ஆண்டவருடைய ஜெபம் பண்ணு. எப்பாவது திடீர்னு எரிச்சல் வந்து கோபம் வந்துட்டா உடனே ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு, ஐயோ என்ன திருத்துங்க ஆண்டவரே, இனிமே இப்படி செய்யாம உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி போராடிப்பார். ஒரு விடுதலை ஆண்டவர் உனக்கு கட்டாயம் தருவார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அடுத்த கிளாஸுக்கு போலாம். ஒரு தம்பி அல்லது ஒரு தங்கச்சி ஒரே வகுப்புல உட்கார்ந்து இருந்தா அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சங்கடமா இருக்குல்ல? அடுத்த வகுப்புக்கு போகணும் தானே? வருஷம் வருஷம் முன்னேறணும் அல்லவா? இந்த வருஷம் 1ஆம் வகுப்புல அடுத்த வருஷம் 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு முன்னேறிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி என்ன தெரியுமா? என்ன உதவி? பரிசுத்த ஆவியானவர். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவருடைய குரலை கேட்டு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களுக்குள்ளே பெருகுவார். அவருடைய ஆற்றல் பெருகும். அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சில நேரங்களில் நமக்கு தப்புன்னே தெரியாம சில தப்பு பண்ணுவோம். ஆண்டவர் மனசுக்குள்ள இருந்து நம்மகிட்ட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர், இந்த பாருப்பா இது தப்பு, இந்த ரூட்ல போகாதான் பாரு. உடனே நாம் உணர்வடைந்து, சரிதான் ஆண்டவரே இந்த ரூட்ல போகாம இருக்க எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க, உங்களுக்கு உதவி செய்வார்.